எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஆஸ்பிரண்ட் லைஃப். இது வந்து ஆஸ்பிரண்ட் பற்றி இல்லை, அவங்க அப்பா அம்மாக்கான வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க. அப்படி இல்லையா, இதுதான் ரியாலிட்டின்னு அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் படிங்க. நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்களான்றது எனக்கு தெரியல. சக்ஸஸ் மீட்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, நம்ம பார்த்து மோட்டிவேட் ஆகும்ல, அதில் நீங்கள் ஒன்று வாட்ச் பண்ணிங்களா? பேரண்ட்ஸை பற்றி யாருமே அந்த ப்ரெஷர் போடுறாங்க அதெல்லாம் பற்றி சொன்னதே இல்லை. ஏன் சொல்ல மாட்டுறாங்கன்றது எனக்கு தெரியல. அதை பார்த்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், எல்லார் வீட்லையும் எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க போல, நம்ம வீட்டில் மட்டும்தான் இவங்க ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் இல்லை, எல்லார் வீட்லையும் இந்த ப்ரெஷர் இருக்குங்க. நீங்கள் பையனோ பொண்ணோ உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ரெஷர், பசங்களுக்கு ஒன்று பொண்ணுங்களுக்கு ஒன்று, எல்லாருக்கும் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். பேரண்ட்ஸ்க்கு அது புரிய மாட்டேங்குது. பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னால அவங்கள்ட்ட தான் நான் பேசணும், அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த எக்ஸாம்ஸ் வந்து செமஸ்டர், காலேஜ் எக்ஸாம், ஸ்கூல் எக்ஸாம் அந்த மாதிரி அப்படிலாம் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணவோ ஒரு சோர்ஸ் நாங்கள் ஒரு லைனுக்குள்ளே போய் ஃபிட் ஆகவே எங்களுக்கு 2 வருஷம் கிட்டத்தட்ட 3 வருஷமாச்சு தேவைப்படும். இதை சொன்னால் வந்து யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அது எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல யாருமே கிளியர் பண்ணலையா அப்படின்லாம் கேட்குறாங்க பேரண்ட்ஸ். பட் நீங்கள் எதிர்பார்க்கறது தப்பு இல்லை, கண்டிப்பாக முடியும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல போனால் அது எப்படிங்க சாத்தியம்? கொஞ்சம் உங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க வந்து இந்த 3 இயர்ஸ் என்ன 3 வருஷமா நீ என்ன பண்ண, அது வந்து உங்களுக்கு நாங்கள் எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. 3 வருஷமா நாங்கள் சோர்ஸ் அழகாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், இதுதான் படிக்கணும், இந்த யூடியூப் சேனல் நல்லா இருக்கு, இந்த சார் நமக்கு செட் ஆவார், இதெல்லாம் கண்டுபிடிக்கவே எங்களுக்கு 2-3 வருஷம் ஆச்சுங்க. இந்த டைம்ல வந்துட்டு கரெக்டாக இந்த டைம்ல நீங்க ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த டைம் தான் நாங்கள் படிக்கிற டைம். இப்போ நீங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு 6 மாசத்துலயே நாங்கள் படிக்க வேண்டியது ரெடியா இருக்கு, டக்கு டக்குன்னு படிச்சு நாங்கள் வந்துடுவோம். ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் சொதப்பி எங்களை டிமோட்டிவேட் பண்ணி எங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி நாங்கள் அந்த இடத்துல தடுமாறி வெளியே போயிடுறோம். இந்த ஃபீல்டை விட்டு இப்படி வெளியே போனவங்க நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் அவங்க வேற ஃபீல்டு போயிட்டு அங்கே அவங்களால நிம்மதியாக வேலை பார்க்க முடியலை. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக எனக்கு புரியும், நம்ம ஒரு தடவை உள்ளே வந்துட்டோன்னா வெளியே போகவே முடியாது. நம்ம வேலை இல்லாமல் வெளியே போகிறதுக்கான மைண்ட் செட் வராது. ஏன் தெரியுமா, அவ்வளோ சாக்ரிஃபைஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், அவ்வளோ நோட்ஸ் எழுதியிருக்கோம், அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ தேடி இருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டு உன்னால் முடியாதுன்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் எப்படிங்க வெளியே வர முடியும்? எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்கள் இந்த ஃபீல்டில் 3-4 வருஷமாக இருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு ஹோப் டெய்லியும் இருந்துகிட்டே இருக்குது. நாங்கள் ஒரு நாள் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் ஆயிடுவோன்னு. அதனால தான் எங்களை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாமல் இருந்தாலே போதும். உங்கள் பையன் பொண்ணு மேலே நம்பிக்கை வைங்க, அந்த நம்பிக்கையை ப்ரெஷர் மட்டும் பண்ணாதீங்க, ப்ரெஷராக மாறிடுது. அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். டிமோட்டிவேட் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க எங்களுக்கு, அது போதும். டைமும் நிம்மதியும். இதை பற்றி யாருமே சக்ஸஸ் மீட்டில் பேச மாட்டாங்க. அதனால எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வீட்டில் மட்டும்தான் இப்படி, அப்படிலாம் இல்லைங்க, எல்லார் வீட்லேயும் அப்படிதான். உங்கள் வீட்லேயும் அப்படியா? அப்போ தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு 4-5 பேர் அப்பாடா ஓகே நமக்கு மட்டும் இப்படி இல்லை, அப்போ நம்ம இதை ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டா நம்ம எல்லாருக்குமே அது நல்லது தானே. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம், நம்ம எல்லாரும் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வெளியே சொன்னாதாங்க தெரியும். நான் வந்து தப்பாக சொல்லவே இல்லை, பேரண்ட்ஸை பற்றி நான் எங்கேயுமே இந்த இடத்துல நான் தப்பாக சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க 12th காலேஜ் வரைக்கும் நல்லா படிக்க வச்சுட்டு ஒரு 3-4 வருஷம் கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க, அதாவது டைம் கொடுத்தாங்கன்னா அவங்கள நம்ம எங்கேயோ கொண்டு போய் வச்சுருவோம். நம்ம பேரண்ட்ஸை, நமக்கு அந்த திறமை இருக்கனால தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்திருக்கோம். அதுதான் உண்மை. நமக்கு அவ்வளோ கட்ஸ் இருக்குது, அவ்வளோ திறமை இருக்குது. இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும்னாலே நமக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணுங்க. ஸோ யாருமே தயவு செய்து ஸ்ட்ரெஸ்லாம் ஆயிக்காதீங்க. உங்களுக்கு மட்டும் எதுவுமே நடக்கலை, இங்கே இருக்க எல்லாருக்கும் இதே தான் நடக்குது. ஸோ எல்லோரும் தைரியமாக படிங்க, இதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் வந்து நான் போடணும்னு கண்டிப்பாக இருக்கேன். ஆஸ்பிரண்ட் லைஃப்பை பற்றி பேசணும், இதோட கண்டினியூஸ் பார்ட் வேணுமா, இதை பற்றி இன்னும் பேசணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நிறைய இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிரா.